இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி சில்லறையை சிதறவிட தோன்றுகிறதோ அப்படித்தான் கமல் கட்சி தொடங்கிய போதும் இருந்தது. ஆனால் போக போக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மக்கள் நீதி மய்யமே மாயமாகிவிட்டது. மக்களவை தேர்தல் காரணமாக அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள் பரபரப்பாக மாறியிருக்கின்றன. ஆனால் யார் செய்த பாவமோ கமலின் மக்கள் நீதி மய்யம் ஆபீஸ் ஆள் இல்லாமல் நிசப்தமாக கிடக்கிறது. சொல்லப்போனால் கமல் கட்சி ஆபீஸில் இருப்பவர்களை விட ஆழ்வார்பேட்டை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் கூட்டம் கூட அதிகமாக இருக்கிறது. மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் கோவை அல்லது தென் சென்னை தொகுதியில் கமல் போட்டியிடுவார் என கூறப்பட்டது. ஆனால் கடைசியாக அறிவிப்பு வந்தது என்னவோ அதற்கு எதிர்மாறாகத்தான். ராஜ்யசபா சீட் கொடுத்த புண்ணியத்திற்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வோம் என கமல்ஹாசன் அறிவித்தார். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பரப்புரையாளர்கள் கூட்டம் ஆழ்வார்பேட்டை ஆபீஸில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டு செய்தியாளர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. 11 மணிக்கு கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட 11 மணியை கடந்தும் ஈகாக்கா கூட மக்கள் நீதி மய்யம் ஆபீஸுக்கு வராமல் ஆள் அரவமற்று கிடந்தது. பரப்புரையாளர்கள் கூட்டம் என அறிவித்துவிட்டு கமலஹாசனோ இளையராஜாவின் பயோபிக் பட விழாவுக்கு சென்றுவிட மக்கள் நீதி மய்யம் ஆபீஸோ காற்று வாங்கி கிடந்தது. செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் பரப்புரையாளர்கள் எங்கே எங்கே என தேட எந்த பக்கம் போனாலும் செக்யூரிட்டிகள் தான் அதிக அளவில் தென்பட்டனர். படவிழாவை முடித்துவிட்டு கமல்ஹாசன் கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் யாருமே வராதது தெரிந்து அவரும் கட்சி ஆபீஸ் பக்கம் எட்டி பார்க்கவில்லை. யாருமே வராததால் அதிர்ச்சி அடைந்த 1-2 நிர்வாகிகளும் கூட்டம் ரகசியமாக நடக்கிறது என சப்பை கட்டு கட்டி செய்தியாளர்களை திருப்பி அனுப்பினர். இருக்கிறது 4 பேரு, இதுல எங்கே ரகசியமாக கூட்டம் நடக்கிறது என நினைத்து செய்தியாளர்களும் இடத்தை காலி செய்த போதுதான் பக்கத்து பில்டிங்கில் நின்ற கமலின் பிரச்சார வாகனம் கண்ணில் சிக்கியது. கமல் கட்சி தொடங்கியதும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வாங்கப்பட்ட அந்த வாகனம் தற்போது தூசு படிந்தும் துருப்பிடித்தும் கவலைக்கிடமான நிலையில் காட்சியளிக்கிறது. ஒளிப்பதிவாளர் வீடியோ எடுத்துக்கொண்டே பிரச்சார வாகனத்தின் பக்கத்தில் செல்ல செல்லத்தான் தெரிந்தது பிரச்சார வாகனம் கொசுமண்டி போயிருப்பதும். அப்படியே மேலே பார்த்தால் வண்டியில் மாட்டியிருக்கும் ஸ்பீக்கரில் நூலாம்படை பிடித்து தொங்கியது. கட்சி ஆபீஸ் என்னவோ ஆரவாரமே இல்லாமல் அமைதியாக கிடக்கிறது.
இன்னொரு பக்கம் பார்த்தால் பிரச்சார வாகனமோ தூசி மண்டி போய் கிடக்கிறது. இதிலிருந்தே தெரிந்தது மக்கள் நீதி மய்யத்தின் டார்ச் லைட்டில் சுத்தமாக பேட்டரி காலி என்று. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் எப்படியாவது சீட் வாங்கிவிடலாம் என கமல் நினைத்தது பலிக்காமல் போனது. ஆனாலும் தன்னை நம்பியிருக்கும் நிர்வாகிகளை பற்றி யோசிக்காமல் ராஜ்யசபா சீட் கொடுத்ததும் கமலும் தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்து பல்டி அடித்து விட்டார். இது கட்சியினர் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. கமல் மீதான அதிருப்தியால் முக்கிய நிர்வாகிகள் தலைமை அலுவலகத்திற்கு வருவதையே தவிர்த்து வரும் நிலையில்தான் பரப்புரையாளர்கள் கூட்டமும் இப்படி படுமோசமாக பல்ப் வாங்கியிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் காலி மையமாக மாறி வரும் நிலையில் இனிமேலாவது ஆண்டவர் அலாட்டாகி தனது அரசியலை பிக்பாஸ் மேடையோடும் சோசியல் மீடியாவோடும் முடித்துக் கொள்ளாமல் களத்தில் செய்ய வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதும் செய்தியாளரை தொடர்பு கொண்ட மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி சொன்ன நேரத்தில் கூட்டம் நடத்த முடியாததால் 1 மணிக்கு பிறகுதான் கூட்டம் நடந்தது என்றார். அத்தோடு துருப்பிடித்து நிற்கும் பிரச்சார வாகனம் பழைய வாகனம் என்றும் இந்த தேர்தலில் கமலின் பிரச்சாரத்திற்காக அதிநவீன பாதுகாப்பு அம்சம் கொண்ட 2 வாகனங்கள் தயாராகி வருகிறது எனவும் விளக்கம் அளித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.